ஸோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். அல்லாஹ் வந்து கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து கூட இருக்கிறது ஒரு மூமெண்ட் தந்திருக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ். அண்டு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் மறுபடியும் இது ஊர் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே வந்து பாம் பிளாஸ்ட் ஆச்சு, மிசைல் போட்டிருக்கிறாங்க, ஈரான் பிரச்சனை. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இது ஊர் விட்டு போகிற மனசே வர மாட்டுது. ஒரு நாள் கூட வாங்கங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கே வேண்டாம்னு நாங்கள் சொன்னதே இல்லை. பிகாஸ் இது ஊரே அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அது ஒரு மைண்டே செட், அது மைண்டில் வரவே மாட்டுது. கீப்லா நடக்குது நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு. நம்ம மாதிரி எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் சர்வை பண்ணும்போது நம்ம ஏன் நம்மளும் இருக்கலாம், எதா அவனாலும் பார்த்துக்கலாம், அப்படி தான் அவங்க எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்து அதுலேருந்து ஓடுறதா பார்ப்போம் தவிர அதை ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிக் ஃபேஸ் பண்ணுறது அது ஒரு இது இருக்குது, எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் எல்லோரும் வீட்டிலேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் தூரம் இருந்து இங்கே சர்வை பண்ணுறாங்க. நான் டெய்லி வெளியே போகும்போது நிறைய பீப்புளை நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, வெயில் அவ்வளோ இருக்குது, மழை பெய்யுது, அப்பயும் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இங்கே இது கண்ட்ரி வந்து அப்படி ஒரு சேஃப் ஜோன் எல்லாருக்கும் தந்திருக்கு. சாப்பாடு எல்லாருக்கும் எது இருக்கோ இல்லையோ சாப்பாடு வந்து எல்லாருக்கும் நீடாக இருக்க டைமில், ரம்ஜான் டைமில் எல்லாருக்கும் சாப்பாடு தந்திருக்கிறாங்க. மக்கா மதீனா போகிற டைம்லலாம் சும்மா எல்லாருக்கும் பிள்ளை அழுதாலே எல்லாருக்கும் சாப்பாடு தராங்க. ஸோ ஒரு பர்க்கத்தான ஒரு கண்ட்ரி தான் நான் இது சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ஊர் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.